ஹாய், பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சகோதரிகளான மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு போகிறார். அப்போது மார்த்தாள் ஆண்டவருக்கு பிரியமானதை சமைத்து கொடுக்க வேண்டும் என்று கிச்சனில் சமைக்க போகிறார். ஆனால் மார்த்தாளுடைய சகோதரியான மரியாளோ ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த மார்த்தாள் ஆண்டவரிடத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஆண்டவரே, நான் தனியாக வேலை செஞ்சிட்ருக்கேன், எனக்கு உதவி செய்யும்படி என் தங்கச்சியை கொஞ்சம் நீங்கள் சொல்லி அனுப்பக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறா. அப்போது ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. மார்த்தாளே மார்த்தாளே, நீயோ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். தேவையானதொன்றே மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா என்றார். ஆமாம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, காலை வேளையில் நீங்களும் அந்த மார்த்தாளை போல பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. இப்படி ஆயிரமோ, அப்படி ஆயிரமோ, அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, வீணாக எந்த கவலைக்கும் இடம் கொடுக்காதீங்க. அதிகமான யோசனை உங்கள் சமாதானத்தை கெடுத்துரும். ஆனால் தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். எஸ், கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள். உடைய தேவைகள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் சரி, உடைய பாரங்கள் எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அவர்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் இப்படியா சொல்லுது, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யுங்க. எஸ், நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.